வணக்கம் நண்பர்களே. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்ற இடத்தில் காவலாளியாக இருந்த அந்த திருக்கோவிலில் காவலாளியாக இருந்த அந்த அஜித்குமார் அவர்கள் அடித்துக் கொல்லப்பட்டார் அப்படின்ற ஒரு காவல்துறை அதிகாரிகளால், ஒரு 5 காவல்துறை அதிகாரிகளால் காட்டுமிராண்டித்தனமாக அடித்துக் கொல்லப்பட்டார் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு கொடூரமாக அவர்கள் இந்த செயல்களை செய்தார்கள், தாக்கினார்கள் அப்படின்ற அந்த பதிவுகளை நம்ம பார்க்கின்றோம். நீதிமன்றத்துல சமர்ப்பித்தாங்க அப்படின்ற மாதிரி தகவல் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற வீடியோவை இப்போ நமக்கு என்ன விஷயம் நமக்கு இதுல தெரிய வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, காவல்துறையில கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் போலீஸ் இருக்கிறாங்க. காவலர்கள் ஒரு 1.5 லட்சம் காவலர்களுக்கு மேல தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிருகத்தனமாக, ஏன்னா காட்டுமிராண்டித்தனமாக, ஏன்னா இந்த மாதிரி ஒரு 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 3rd கிரேடு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை கையாளக்கூடிய காவலர்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இது ஒரு எச்சரிக்கை தான். எல்லா இந்த மாதிரி ஒரு மிருகத்தனமாக கையாளக்கூடிய இந்த காவலர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக இது ஒரு எச்சரிக்கை தான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அடிப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அதாவது ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் நம்முடைய ஐபிசி படி பார்த்தீங்கன்னா, இந்த துன்புறுத்துவதற்கு, அடிப்பதற்கு, இந்த மாதிரி ஒரு மிருகத்தனமாக தாக்குவதற்கு காவலர்களுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. சரிங்களா? அவங்களுக்கு காவலர்களுக்கு என்ன மாதிரியான அனுமதிகள்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கலவரம் வரும் பொழுது அந்த கலவரை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சரிங்களா? அந்த மாதிரி இடங்கள்ல அந்த லத்தி சார்ஜஸ் இது எல்லாமே அவங்க அந்த மேலதிகாரியினுடைய அந்த ஆணைக்கு இணங்க அவங்க லத்தி சார்ஜ் அவங்க கமாண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க லத்தி சார்ஜ் பண்ணலாம். தப்பிச்சு போகும் பொழுது, ஒரு குற்றவாளி தப்பிச்சு போகும் பொழுது தன்னை தாக்கினால் அவரை அவர் தடுக்கலாம். இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெப்பன் கூட பாத்தீங்கன்னா, அது எப்பவும் கையாளணும் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே அவர்களுக்கு வரையறை இருக்கிறது. அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு கொடூர குற்றவாளிகள் அப்படின்றதுக்கும் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு குற்றவாளியை ஹேண்டில் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ஒரு ஹிஸ்டரி ஷீட் இருக்கிற ஒரு குற்றவாளி, ஒரு கொடூர குற்றவாளி, அவரை ஹேண்டில் பண்றதுக்கும் ஒரு சந்தேகத்தின் அடிப்படை, இப்ப இந்த சொல்லக்கூடிய அஜித்குமார் அப்படின்றவர் மேல சந்தேகம், அதுதான் அந்த அடிப்படையில தான் அவங்க அவரை ஹேண்டில் பண்ணிருக்கணும். ஏன்னா அவர் குற்றவாளியா அப்படின்றது தெரியாது. அப்படியே குற்றம் இழைத்திருந்தாலும் அவரை நீங்க நீதிமன்றத்துல நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும். அவர்கிட்ட இருந்து நீங்க வாக்குமூலம் வாங்கி நீங்க ப்ராப்பரா அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு நீங்க நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மாதிரி நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். அதுதான் உங்களுடைய வேலை. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நீங்க எஃப்ஐஆர் நீங்க போடல. அதே மாதிரி இது கஸ்டோடியல் டெத் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. இது அன்அபிஷியல் கஸ்டோடியல் டெத் அப்படின்னு சொல்லலாம். அது அன்அபிஷியலா நீங்க அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டதா சொல்றாங்க. இந்த ஸ்பெஷல் டீம் யார் நியமிச்சாங்க, என்ன இது அந்த திருப்போணத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் தலைமையில் நியமிச்சாங்களா, இல்ல டிஎஸ்பி தலைமையில் நியமிச்சாங்களா, இல்ல எஸ்பி தலைமையில் நியமிச்சாங்களா, அது எல்லாமே நமக்கு தெரியல. எல்லாமே சந்தேகங்களை கொடுக்கிறது. ஏன்னா செக்ரட்டரியேட்ல இருந்து கால் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்றாங்க, பிஜேபியுடைய தலைவர். அந்த மாதிரி யார் அழுத்தம் கொடுத்தாங்க அதுவும் தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா அந்த டிஎஸ்பியை இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கன்சர்ன் எஸ்பி அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன, இவங்க எல்லாம் அழுத்தம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா இப்போ அவங்க குற்றமளி இழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிய வர்றதுனாலதான், அது தெரிய வர்றதுனாலதானே நீங்க அதுக்கு உண்டான தண்டனைகள்லாம் கொடுத்துருக்கிறீங்க. அப்ப இது இருக்கும் பொழுது எப்படி நீங்க ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க இந்த அஜித்குமார் அப்படின்றவர் தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணாரு, குற்றத்தை ஒப்புக்கொண்டார், தப்பிச்சு செல்வதற்கு முயற்சி செய்தார், அப்பொழுது தவறி விழுந்து அவருக்கு வலிப்பு நோய் அவர் மரணம் அடைந்தார் அப்படின்னு நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க?
ஸோ காவல்துறை வந்து நான் வந்து கேட்கின்றேன், எப்படி நீங்க இந்த மாதிரி வந்து நீங்க இதை பதிவு பண்றீங்க? அவருக்கு வந்து வலிப்பு நோய் வந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் வயலன்ஸ் அப்படின்றது வந்து மிக உச்ச கட்டமா இருக்குதுன்னு பாக்குறோம். அதாவது இந்த மனித உரிமை மீறல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மிக அதிகபட்சமாக இருக்குதுன்னு பாக்குறோம். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கண்ட்ரி வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ இங்க வந்து இந்த டெமோக்ரஸி அப்படின்ற விஷயத்துக்கு எல்லாரும் மதிப்பு கொடுக்கிறோம். ஜனநாயகம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், சரிங்களா? அதே மாதிரி அந்த அரசாங்கம் இயற்றிய அந்த சட்ட திட்டங்கள், அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய எக்ஸெட்ரா எல்லா நீதிமன்றம், காவல்துறை உட்பட அனைத்து நிறுவனங்களும் இதுக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான், சரிங்களா? ஏனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த வயலன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் அந்த வன்முறை இருக்கும், சரிங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா ஐபிசி செக்ஷன் 96, 97, 98 அந்த மாதிரி அதுல இருந்து 106 வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு காலத்தை கொடுத்துருக்காங்க. செல்ஃப் டிஃபென்ஸ்னா என்ன? ஒருத்தர் தன்னை தாக்கும் பொழுது, ஒருவர் தன்னை தாக்கும் பொழுது நாம் நம்மை பாதுகாப்பதற்காக எதிர்த்தாக்குதல் கொடுக்கலாம். ஒருவர் நம்மை தாக்கும் பொழுது நம்மை பாதுகாப்பதற்காக நாம் எதிர்த்தாக்குதல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐபிசி செக்ஷன்ல இருக்கு. போலீஸ்மேன் தாக்குனா என்ன செய்யறது அப்படின்றதுக்கும் அதுல சரத்துகள் இருக்குது. அதாவது எப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து அறத்தை கடைபிடித்தால், அதாவது லீகல் படி போலீஸ்மேன் வந்து அவங்க வந்து இத மாதிரி அவங்களுடைய அந்த சட்ட வரையறைக்குள்ள அவங்க நம்மளை கட்டுப்படுத்த முயற்சி செய்து அதான் அதுக்கு தாக்குதல். தப்பிச்சு போறாங்க, இல்லைன்னா ஒரு சேசிங்ல இருக்கிறாங்க, ஏன்னா இல்ல ஒரு பப்ளிக்கை கண்ட்ரோல் பண்ணணும், என்ன இந்த மாதிரி சில வரையறைகள்லாம் இருக்கு. அதற்குள்ள தாக்குதல் ஏற்பட்டால் அவர்களுக்கு அதுக்கு அனுமதி இருக்குது. அது இல்லாம அறம் மீறி முறையற்ற முறையில் அவர்கள் தாக்கினால் இதுவும் செல்ஃப் டிஃபென்ஸ் கேட்டகரியில தான் வருது. இப்ப அந்த நபர் உங்க எல்லாரையும் திருப்பி அடிச்சிருந்தா என்ன இருக்கும்? இந்த 5 காவலர்கள் நீங்க வந்து எஃப்ஐஆர் போடாம நீங்க முறையற்ற முறையில் தான் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கிறீங்க, அவர் ஹேண்டில் பண்ணிருக்கிறீங்க. எஃப்ஐஆர் போட்டு நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க அதாவது ஸ்டேஷன்ல வச்சு என்கொயரி பண்ணிருக்கணும். இது வந்து ஒரு என்ன கேஸ், ஒரு தெஃப்ட் கேஸ். அவர் உண்மையிலே அதை எடுத்திருக்கிறாரா எடுக்கலையா அப்படின்றது 2வது பட்சம். இந்த கேஸை நீங்க வந்து இது வந்து ஆக்சுவலா பியூர்லி இட்ஸ் தெஃப்ட் கேஸ். அப்ப தெஃப்ட் கேஸுக்கு வந்து இந்த ஒரு மரணம் அடைவது அளவுக்கு நீங்க அவரை வந்து தாக்க வேண்டிய அவசியம் இல்லையா? நீங்க ப்ராப்பரா எப்படி என்கொயரி பண்ணணுமோ நீங்க அந்த மாதிரி நீங்க என்கொயரி பண்ணிருக்கலாம். ஆனால் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தோ உங்களுக்கு அழுத்தம் வந்திருப்பதன் காரணமாக மிக விகரசாக நீங்க தாக்கி இருக்கிறீங்க அவரை. மரணம் அடையும் அளவிற்கு, அதாவது எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியர் கூட முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து தாக்குவது உண்டு மாணவர்களை. இன்னைக்கும் பாருங்க, ஒரு ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக நான் பார்க்கின்றேன், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற, ஒரு யூகேஜி டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு மாணவனை வந்து ஒரு ஆசிரியர் வந்து தாக்கி அந்த காலில் வந்து அந்த பையனுக்கு வந்து நடக்க முடியாம அந்த அம்மா வந்து தூக்கிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஹியூமன் வயலன்ஸ், உங்களுக்கு அடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது, யார் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு உரிமை கொடுத்தாங்க? இப்ப பாருங்க, இந்த 5 காவலர்களும் அவருடைய வாழ்க்கை இங்கே அவ்வளவுதான். இனி அவர்கள் காவல் உடுப்பை போட முடியுமா? இந்த மக்கள் மதிப்பார்களா? நிச்சயமாக அவர்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு கொலை குற்றம் தான். ஏன்னா அவர்கள் யாரோ இதை எப்படி செய்திருந்தாலும் சரிதான். இதுல அந்த இடத்துல 5 பேர்ல ஒரு காவலர் அவங்க நல்லவங்களா இருந்திருந்தாலும் இந்த குற்றத்தை தடுத்திருக்க வேண்டும். அவர் யாரா இருக்கட்டும், உங்களுக்கு உயரதிகாரி யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர் தவறு இழைக்கின்றார் என்று சொன்னால் அதை நீங்கள் தடுத்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு காவல் அதிகாரிக்கு அழகு, சரிங்களா? அதுதான் சட்டம் சொல்லுது. சட்டத்தை வந்து காப்பாற்றுவதற்கு, சட்டத்தை வந்து நெறிமுறைப்படுத்துவதற்காகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த சட்டத்தை வைத்துதான் பொதுமக்களும் அமைதியாக இருக்கிறார்கள். இல்லை என்றால் பொதுமக்களால் ஒரு காவல் அதிகாரியோ இல்ல ஒரு காவலரோ மக்களை தாக்கும் பொழுது, அதாவது அன்அபிஷியலாக தாக்கும் பொழுது அவரை திருப்பி அடிக்க முடியாது அப்படின்னா கிடையாது. செல்ஃப் டிஃபென்ஸுக்காக இப்ப அதை திருப்பி அவரை வந்து தாக்க முடியாது அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்க வந்து மிருகத்தனமாக நீங்க அடிச்சு போட்டிருக்கிறீங்க.
இது யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்கிறார். நான் வந்து அந்த வீடியோ எடுத்த நபரை வந்து இப்ப கோர்ட்ல போலீஸ் பண்ணியிருக்காரு. ஆனா நான் என்ன செய்யறேன், என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீடியோ எடுத்த நபர் வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க கொஞ்சம் ஒரு வீர செயல் செய்து பப்ளிக்க கூட்டிட்டு போயிருக்கணும். நீங்க பப்ளிக்க கூட்டிட்டு போய் இந்த மாதிரி மிருகத்தனமா அப்படி ஒரு செயலை செய்யறான் இந்த 5 ஒரு காட்டு மிராண்டிகள் 5 அவங்களை நான் வந்து காவல்லாம் அழைக்க மாட்டேன். ஏன்னா எவ்வளவோ நல்ல காவலர்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு போலீஸ் மேன்லாம் சொல்ல முடியாது. ஹியூமானிட்டியே இல்ல. அன்னபிசியெல்லாம் ஏதோ ஒரு யாருக்கிட்டயும் அவங்க காசை வாங்கிட்டு ஏதோ பண்றாங்க அப்படிதான் அர்த்தம். அப்படின்னு எடுத்துக்கணும். மக்களை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி அன்னபிசியலா தாக்குறான்னு சொல்லும்போது நீங்க 5 பேர் இருக்கீங்களா, அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு 500 பேர் வந்து என்ன பண்ணுவீங்க, இல்ல 50 பேர் வந்து என்ன பண்ணுவீங்க, மக்கள் ஒரு 10 பேர் வந்து என்னங்க பண்ணுவீங்க நீங்க? ஏன்னா உங்ககிட்ட தப்பு இருக்குது. நீ நேர்மையானவனா இருந்தா உனக்கு நான் சல்யூட் அடிக்கிறையா? நீ நேர்மையானவனா இருந்தா உனக்கு நான் வந்து ராயல் சல்யூட் அடிக்கிறேன். புரியுதா? நேர்மையான அதிகாரிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நேர்மையான காவலர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இஃப் யூ ஆர் ஏ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேன், என்ன உங்களுக்கு நான் வந்து ராயல் சல்யூட் அடிப்பதற்கு நாங்கள் தயார். ஆனால் நீங்க நேர்மை தவறினீங்கன்னா அதனுடைய விளைவுகள் வந்து நீங்களே இப்ப பேஸ் பண்றீங்க. உங்களை மக்கள் புறக்கணிப்பார்கள். நீதிமன்றத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கடுமையான தண்டனை கிடைக்கும். சரிங்களா? இப்ப நான் இது அரசியல் பேசுற மாதிரி இது உடனடியே இது வந்து திமுக காரணம், அப்படி காரணம், இப்படி காரணம் அப்படிலாம் நான் வந்து சொல்ல வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கஸ்டோடியல் டெத் அப்படின்றது எல்லா அரசாங்கத்திலையும் நடந்திருக்கிறது. ஆனால் இதை மறைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் அப்படின்ற ஒரு இதை நம்ம பார்க்கணும். என்ன அதற்கு இப்ப என்ன தகவல் வருதுன்னா, திமுகவை சேர்ந்தவர்கள் அவர்கள் வீட்டுக்கு போய் கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்றது. முதல்ல வந்து அந்த மனுநீதி சோழனுடைய கதையை எடுத்துக்கொள்ளுங்கள். தவறுன்னா தவறுதான். மனுநீதி சோழன் வாழ்ந்த, அதாவது என்னன்னா, யார் தவறு செய்தாலும் தவறுதான். போலீஸ் அதிகாரி தவறிழைத்திருந்தால் அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும், கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீ இப்ப அதாவது முதலமைச்சர் வந்து அந்த ஃபேமிலிக்கு பேசி வந்து அவர் வந்து நான் அந்த வீடியோ நான் பார்த்தேன், சாரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சாரி அப்படின்றது அதையும் வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அதை நீங்க வீடியோ எடுக்காம வந்திருக்கலாம். ஆறுதல் கூறினார் அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட நீங்க வந்து பப்ளிக் நீங்க சொல்லியிருக்கலாம். சரிங்களா? சாரி அப்படின்ற ஒற்றை வார்த்தையில வந்து எல்லாமே வந்து சரியாயிருமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த மகனுக்கு அந்த பையன்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, கண்டிப்பா யாராலையும் இதை ஜீரணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதெல்லாம் நெகிழ்ச்சியா தான் இருந்துச்சு. யாராலையும் இதை வந்து சீரணிக்க முடியாது அப்படின்றத அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காவல்துறையை நீங்கள், முதலமைச்சருக்கு வேண்டுகோள், காவல்துறையை நீங்கள் அதாவது என்னன்னா ஹியூமானிட்டியை நடந்து கொள்ள சொல்லுங்கள். ஆனா அதே ஹியூமானிட்டின்னு சொல்லும் பொழுது அவன் தப்பு பண்றவன அப்படியே நம்ம ஃப்ரீயா விடணும் அப்படின்னு சொல்ல வரல. அதாவது என்னன்னா, ஒரு மனித நேயம் அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா எப்படி அதை ட்ரீட் பண்ணணும் அவங்களுக்கு. இந்த மாதிரி அன்அபிஷியல், இப்ப நம்ம பார்த்தோம் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அது அன்அபிஷியலா வந்து ஒரு ஏடிஜிபி வந்து வெஹிக்கிளை யூஸ் பண்ணி ஒரு பையனை வந்து கடத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம். இது மாதிரி அன்அபிஷியல் அரெஸ்ட், அன்அபிஷியல் அட்டாக், இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து இதை வந்து அதிகாரிகள் வந்து கட்டுப்படுத்தணும் இல்லை, இது இருக்கக்கூடாது. ஏன்னா ஹியூமன் வயலன்ஸ் எந்த இடத்துல எந்த வடிவத்துல வந்தாலும் சரிதான். உலகத்துல ஹியூமன் வயலன்ஸ் எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, அதை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அதை கட்டுப்படுத்துவார்கள். நீதிமன்றம் கட்டுப்படுத்தும், மக்களும் நிச்சயமாக அதனை கட்டுப்படுத்துவார்கள், அதற்கு எதிர்விடை ஆற்றுவார்கள். எந்த விதத்திலும் இந்த ஒரு ஹியூமன் வயலன்ஸை யாரு பண்ணாலும் அதை வந்து அனுமதிக்க முடியாது. சரிங்களா? அதை நீங்க ஒரு காவல்துறை அப்படின்ற ஒரு பேர்ல நீங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்க இந்த மாதிரி அன்அபிஷியலா பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து உங்களை புறக்கணிப்பாங்க. இந்த மாதிரி மோசமான காவலர்களை மக்கள் புறக்கணிப்பார்கள். ஏன்னா இது மாதிரிப்பட்ட ஒரு மோசமான காவலர்களை நீங்க வந்து அடையாளம் காண வேண்டும். அதாவது இதுல உள்ள என்னெல்லாம் வருதுன்னா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் வருது. நீங்க உண்மையிலே ஒரு பெண் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்கிறாரு, இல்லைன்னா ஒரு இதுல ஏதாவது பண்ணிருக்கிறான், ஒரு விக்கிரசான ஒரு குற்றம் இருக்குது, அவனை நீங்க பப்ளிக் முன்னாடியே அடிங்க. ஒரு பப்ளிக் வயலன்ஸ் அவன் ஈடுபடுத்திருக்கிறான் அப்படின்னா அவனை நீங்க பப்ளிக் முன்னாடி அடிங்க. உங்களுக்கு வேற என்ன, பப்ளிக் சேர்ந்து வந்து அடிப்பான்.
ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இது பயம் வரும். நீங்க வந்து தண்டனை, நீங்க அந்த மாதிரி கொடுக்குற தண்டனைகளை நான் வந்து உள்ள வச்சு அடிக்கிறேங்க, காலை உடைச்சிட்டோம் அப்படின்னா நீங்க போட்டோ எடுத்தீங்க, அந்த ஞானசேகரனுடைய காலை உடைச்சிட்டோம் அப்படின்னா நீங்க போட்டோ எடுத்தீங்க, சரிங்களா? அதை நான் என்ன சொல்றேன், நீங்க பப்ளிக்கு முன்னாடியே அவனை அரெஸ்ட் பண்ணும் போதே நீங்க அடிச்சு நீங்க கொண்டு போனீங்க. ஏன்னா உங்களுக்கு சிசிடிவில ரெஜிஸ்டர் ஆகி அப்படியாவது வெளியில வந்துச்சுன்னா பப்ளிக் ஆறுதல் அடைவாங்க. அடுத்து பண்றவனுக்கு இதனுடைய தப்பு தெரியும். அடுத்து ஒருத்தர் பண்ண நினைச்சான்னா அவனுக்கு நாளைக்கு கிடைக்கிற தண்டனைன்றது ரெண்டாவது. நாளைக்கு நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தண்டனை இறுதியான தண்டனை, சரிங்களா? ஆனால் அவனை கேப்சர் பண்ண உடனே அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்மிடியேட் அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட் அதை மக்கள் பார்க்குற மாதிரி செய்யணும். மக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பயம் வரும் இந்த மாதிரி ஒரு கொடிய குற்றங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு. ஆனா இது ஒரு தெஃப்ட் கேஸ். என்ன, அவர் ஒரு கோவில்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு காவலாளி. பொதுவாக காவலாளின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. நான் காவலர்களையும் சேர்த்தான் சொல்கின்றேன். இந்த காவலர்கள், அதேமாதிரி இந்த கூர்கா, இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஒரு ஏடிஎம்ல ஒர்க் பண்றவங்க எல்லாத்துக்கு மேலவே பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, சரிங்களா? பட் அது அது வந்து எக்ஸப்ஷன். தப்பு பண்ணியிருக்காங்க, அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னு இருந்தாலுமே நீங்க வந்து இந்த மாதிரி காட்டுமிராண்டித்தனமாக அடித்திருக்க கூடாது. இப்ப பாருங்க, அந்த 5 பேருடைய அந்த டோட்டல் லைஃப் வந்து ஸ்பாயில். இப்ப ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த சாத்தான்குளத்துல வந்து பார்த்தோம் நம்ம, அந்த அப்பா பையன் அந்த கேஸ்ல வந்து அடிச்சது. அப்ப என்ன சொன்னாங்க, அவங்க வந்து உடல்நிலை சரியில்லை, மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போனாங்க, அப்படிதான் முதல்ல சொன்னாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நான் வந்து ஒரு ஒரு ராயல் சல்யூட் கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு காவல் பெண்மணி, சிங்கப்பெண், ஒரு ரியல் 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 சிங்கப்பெண் யாருன்னா அந்த காவல் பெண் காவலர் தான். அவங்க திருமதி ரேவதி மேடம் அவர்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க அன்றைக்கு அந்த ஆடியோல ஒருத்தர்கிட்ட பேசுறத சமூக வலைதளங்கள் வந்துச்சு. அதே மாதிரி அவங்க தைரியமா போய் நீதிமன்றத்திலேயே அவங்க சொன்னாங்க. இந்த மெயின் விட்னஸ் அவங்க தான். ஏன்னா அந்த விட்னஸின் அடிப்படையில் இங்க உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்குது. இன்னைக்கு வீடியோ பதிவு வெளியில வந்திருக்குது, அன்னைக்கு அந்த வீடியோ பதிவும் கிடையாது. அவங்க சொன்ன அந்த எவிடன்ஸ் தான் அன்னைக்கு மெயின். தகப்பனையும் பையனையும் போட்டு அந்த அடி 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 அடிச்சுட்டே இருந்தாங்க. யார் யார் அடிச்சாங்கன்ற தகவலை கூட அவங்க போல்டா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதிமுக அரசாங்கமும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது, அவர்களுக்கு விடுப்பு கொடுத்தார்கள். இப்போ அவங்க நல்ல நிலைமையில் இருப்பார்கள் நம்புவோம். அந்த திருமதி அந்த ரேவதி மேடம் அவர்கள், அந்த பெண் காவலர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்குல இந்த பதிவை கொடுத்திருக்கிறார் ஒரு நபர். அதே நபர் என்ன செய்திருக்கலாம் என்பது என்னுடைய எண்ணம் என்றால், இந்த மாதிரி அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வெளியில பப்ளிக்கை கூட்டிட்டு வந்து ஒரு 5 பேர் இல்ல ஒரு 50 பேர் இல்ல ஒரு 20 பேர் 30 பேர் இருந்து இதுல அவங்க இந்த மாதிரி ஒரு முறை தவறி பண்றாங்கன்னு சொன்னா இவங்களை காவலர் உடுப்பிலும் யாரும் இல்லை, சரிங்களா? ஏன்னா ஒரு காவலர் ஒரு அரசு செய்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டா அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க, மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். அது இல்லாம இப்படி அன்அபிஷியலா பண்ணா மக்கள் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கும். மக்கள் இந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு நீங்க திருப்பி வரணும். ஏன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதை மைண்ட்ல வச்சுட்டு மக்கள் நிச்சயமாக அவர்கள் இந்த மாதிரி ஒரு வன்முறையை அவர்கள் கையில் எடுத்தால் அந்த வன்முறையை கட்டுப்படுத்த வேண்டியது மக்களினுடைய கடமை. பார்க்கலாம் நண்பர்களே, இதற்கு நல்ல ஒரு தீர்ப்பு, நல்ல ஒரு இந்த வழக்கு வந்து ஒரு சரியான பாதையில் போகும் என்று எதிர்பார்க்கலாம். தமிழக அரசாங்கம் சிபிஐ கேட்டிருக்கிறது. பார்க்கலாம். சிபிஐ வழக்கை விசாரித்து இந்த குற்றவாளிகளுக்கு மிக 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 அதிகபட்ச தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நாம் வந்து வேண்டிக் கொள்வோம். நீதிமன்றத்தை நாம் வந்து நம்புவோமாக. நன்றி நண்பர்களே. இது மாதிரி குற்றம் இனி நடக்காமல் இருக்கட்டும். இந்த மாதிரி கொடிய காவலர்களுக்கு இந்த மக்களினுடைய உணர்வுகள் வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும்.